நம்ம இந்தியாவுல நம்ம இந்தியாவுக்கு அப்புறம் அதிகமா ஃபேன்ஸ் வச்சிருக்கிற ஒரு டீம்னா நம்ம நியூசிலாந்து தாங்க. நம்ம நியூசிலாந்தோட நாளைக்கு நடக்கப்போற நம்ம சாம்பியன் டிராஃபியோட ஸ்குவாட பத்தி தாங்க ரிவ்யூ பண்ண போறாங்க. நம்ம நியூசிலாந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. ஆனா ஃபைனல், செமிஃபைனல்லாம் தோத்து வெளிய போயிருவாங்க. அது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தமா இருக்குங்க. நம்ம நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கேன் வில்லியம்சன் அவர் ஒரு தடுப்பு சவரு. அவரு தான் ஒரு 10வது ஓவர்ல வந்து கடைசி 40வது ஓவர் வரைக்கும் டீம் மேட்ச் வந்து கொண்டு போவாரு. அதுக்கு அடுத்து சொல்ல முடியாத ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெரல் மிச்சல். அவரும் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு 20வது ஓவர்ல வந்து கடைசி ஒரு 50 ஓவர் வரைக்கும் மேட்ச் வந்து கொண்டு போவாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த நியூசிலாந்து டீமே நம்ம கேன் வில்லியம்சனும், டெரல் மிச்சல் இவங்கள நம்பி தான் இருக்கு. ஆனா, இப்போ நம்ம இந்த ஸ்குவாட பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்தோம்னா, டீட்டெயிலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட் வந்து ஒரு அளவுக்கு ஒரு 100க்கு ஒரு 60 மார்க் குடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் ஸ்குவாடே இருக்குங்க. ஆனா, அந்த ஸ்குவாட வச்சு கப் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டம் கூட சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க ஸ்குவாட வந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கன்வே, நம்ம ரச்சின் வருவாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நின்னாங்கன்னா 20 வரைக்கும் நின்னு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, 100 தாண்டி போய்க்கிட்டு இருக்கும். அப்படி அவுட் ஆயிட்டாங்கன்னா, நம்ம கன்வே வந்து ஒரு 30 ரன்ல அவுட் ஆயிருவாரு. நம்ம ரச்சின் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிலேயே விளையாண்டு ஒரு 20 ரன்ல அவுட் ஆயிருவாரு. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 50 ரன்னுக்குள்ள ஒரு விக்கெட் கண்டிப்பா போயிரும். இதுல கன்வே வந்து கொஞ்சமாட்டும் நம்பலாம். அவரு பார்த்தீங்கன்னா, நம்ம ரச்சின் வந்து ஒரு 10வது ஓவர்ல அவுட் ஆயிட்டாருன்னா, நம்ம கேன் வில்லியம்சன் கூட நம்ம கன்வே பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது எப்படியும் ஒரு 20, 25 ஓவர் வரைக்கும் மேட்ச் வந்து கொண்டு போயிருவாரு. ஒருவேளை கன்வே அவுட் ஆயிட்டாருன்னா, கூட ரச்சின் பார்த்தீங்கன்னா, அந்த 20, 30 ஓவர் வரைக்கும் மேட்ச கொண்டு போவாரான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரச்சின் வந்து கொண்டு போமாட்டாரு. ஏன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா பொறுமை வந்து கிடையாது. அதிகபட்சம் ஒரு 15 ஓவர் வரைக்கும் அவர் வந்து நிப்பாரு. ஓப்பனிங்ல கன்வே, ரச்சின் வந்து 2 பேருமே வருவாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு 10 ஓவருக்கு ஒரு 50 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு போவாங்க. அதுக்கு அடுத்து ஒன் டவுன்ல நம்ம தலைவன் நம்ம கேன் வில்லியம்சன் வந்து வருவாரு. இவரு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஒரு தடுப்பு சவரு. ஒரு டயலாக் மாரி சொல்லணும்னா, முடிஞ்சா அவர அவுட் ஆக்கிட்டு சாம்பியன் டிராஃபி எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு கூட ஒரு டயலாக் வந்து சொல்லலாம். நான் கூட மீம்ஸ் கூட போட்டிருந்தேன். அந்த மாரி தான் இவரு. இவர அவுட் ஆக்குறதுக்கு எந்த பவுலரா இருந்தாலும் திணறணும். இவரு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து முத்தரப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா? ட்ரை சீரிஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்ல 30 பந்து புடிச்சு 10 ரன் அடிச்சிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன் நீங்களே பாருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விக்கெட் வந்து அவர் சீக்கிரமா இவர் வந்து விடமாட்டாரு. பவுலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டப்படுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 40 ஓவர் வரைக்கும் மேட்ச் வந்து கொண்டு போயிருவாருங்க. நியூசிலாந்த நீங்க ஜெயிக்கணும்னா, இவர தாண்டி தான் நம்ம ஜெயிச்சே ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தலைவன் கேன் வில்லியம்சன் வந்து அவ்வளோ சீக்கிரமா மேட்ச வந்து லாஸ் பண்ண விட மாட்டாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கேன் வில்லியம்சன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன் நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும். நியூசிலாந்து ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம கேன் வில்லியம்சன் நம்பி தான் இந்த சாம்பியன் டிராஃபியே இருக்கு. சாம்பியன் டிராஃபியே பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து டவுன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டெரல் மிச்சல் வருவாரு. இவருமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு சாதாரண பேட்ஸ்மேன் கிடையாது. இவர அவுட் ஆக்குனாலும் ரொம்ப ஒரு கஷ்டம் தாங்க. வேர்ல்டு கப்லயும் நம்ம இந்தியா கூட 2 மேட்ச் 2 செஞ்சுரி போட்ட ஆளு. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். இவருமே பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம நியூசிலாந்துக்கு வந்து ஒரு 10 ஓவர்ல ஒரு 2 விக்கெட் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கன்வே, ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்கன்னா, அடுத்த 10 ஓவர்ல கேன் வில்லியம்சன், டெரல் மிச்சல் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 40 வரைக்கும் கொண்டு போயிருவாங்க மேட்ச. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நியூசிலாந்து வந்து ஒரு தடுப்பு சுவர் தாங்க. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து தாங்கி பிடிப்பாங்க. கேன் வில்லியம்சன், டெரல் மிச்சல் இவங்க 2த்தையும் நம்பி தான் நியூசிலாந்து ஃபேன்ஸே இருக்காங்க. அதில கேன் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அவருக்கு இருக்கு. அடுத்து மிடில்ல யார் வருவான்னு கேட்டீங்கன்னா, டேம் லாத்தமாங்க அவர் வந்து வருவாரு. இவரு மேல தான் எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குங்க. எந்த மேட்ச் அடிப்பாரு, எந்த மேட்ச் அடிக்க மாட்டாருன்னு நம்மளால சொல்லவே முடியலங்க. இப்போ முத்தரப்பு ட்ரை சீரிஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆனா இவரு தான் மேட்ச் வந்து ஜெயிக்க வச்சாரு. ஆனா அந்த மேட்ச்ல இவர் வந்து 50 போடுவாரா, போட மாட்டாரா சொல்லி நமக்கே தெரியாது. டீம கொண்டு போவாரா மாட்டாரா நமக்கே தெரியாது. அடிச்சா நமக்கு ஒரு லக்கு. நியூசிலாந்து வந்து ஒரு லக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கிளென் பிலிப் இவர் அடிச்சாருன்னா அடிச்சிட்டே இருப்பாரு. ஒரு 60 பந்தெல்லாம் புடிச்சு ஒரு 100 செஞ்சுரி வந்து அடிச்சுருவாரு. 50, 55 பந்தெல்லாம் புடிச்சு செஞ்சுரி வந்து அடிச்சுருவாரு. ஆனா இவரு அடிக்கணும். அதான் மேட்டருங்க. நம்ம டாம் லாத்தமும், நம்ம கிளென் பிலிப்பும் இவங்கலாம் நியூசிலாந்து வந்து அடிச்சா ஒரு கூட ஒரு போனஸ் மாரி தான் இவங்களுக்கு. ஆனா அடிப்பாங்கன்னு வந்து நம்பிக்கை கிடையாது. அடிச்சா நியூசிலாந்து வந்து லக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து ஒரு 400 ரன் வரைக்கும் அடிச்சுருவாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 350 ஸ்கோர் வந்து பண்ணிருவாங்க. அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் நம்ம டாம் லாத்தமும், நம்ம கிளென் பிலிப்புங்க. ஆனா இவரு ரன் அடிக்கிறாரோ இல்லையோ, நம்ம கிளென் பிலிப் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஒரு 50 ரன் அடிக்கிறாரோ இல்லையோ, ஆனா 50 ரன்ன சேவ் பண்ணிருவாரு. அப்படியாப்பட்ட ஒரு திறமையான ஒரு ஃபீல்டரு. இவரால பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ரன்ன சேவ் பண்ண முடியும். டீமுக்காக 50 ரன் அடிக்கிறாரோ இல்லையோ, ஆனா டீமுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ரன்ன சேவ் பண்ணிருவாரு. ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்ல ஒரு 10 ரன் அடிக்கலாம், இல்லாட்டா ஒரு 50 போடலாம், இல்ல டக்ல கூட அவுட் ஆகலாம். ஆனா ஒரு ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா, அந்த மேட்சுக்காக 50 ரன் சேவ் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு ஃபீல்டர் தான் நம்ம கிளென் பிலிப். அடுத்து ஃபினிஷிங்ல பார்த்தீங்கன்னா, மைக்கேல் பிராஸ்வெல், நம்ம சாட்னர். சேட்டர் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தாங்க. லாஸ்ட்டு ஒரு 10 ஓவருக்கு ஒரு 60 ரன் தேவைன்னா, நம்ம சாட்னர் நின்னு மேட்ச் வந்து ஜெயிக்க வைப்பாரு. எது பார்த்தீங்கன்னா, இவரு தான் மேட்ச்சே. நியூசிலாந்து வந்து டப்புன்னு ஒரு 4, 5 விக்கெட் போயிட்டு, இவரு தான் மேட்ச்சே கொண்டு போணும். 100 ரன் வரைக்கும் கொண்டு போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம மைக்கேல் பிராஸ்வெல் அவருமே பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு டீசென்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் தாங்க. அவர வந்து நம்ப முடியாது. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்னர் வந்து கொஞ்சம் நம்பலாங்க. அதுக்கு அடுத்து நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் பவுலர்ஸ் தான். நியூசிலாந்து பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு யாருமே அடிக்க மாட்டாங்க. ஒரு கடைசியா நம்ம நியூசிலாந்த பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, நியூசிலாந்தே கேன் வில்லியம்சன் நம்பி தாங்க இருக்குங்க. அதுக்கு அடுத்து 2வது டெரல் மிச்சல். அதுக்கு அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம கன்வே. அதுக்கு அடுத்து தான் கிளென் பிலிப், டாம் லாந்தம், ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் வரிசையா சொல்லலாங்க. நியூசிலாந்து டீமை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கங்க.